இந்த மாதிரி வெளியில் மொறு மொறுன்னு உள்ள சாஃப்டாக டீ கடையில் நம்ம வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா, அந்த கீரை போண்டா எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு 1 கப்பு கடலை மாவு எடுத்துக்கிட்டு 1/4 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாப்பொடி உங்கள் காரத்துக்கு பார்த்து சேர்த்துக்கங்க. தேவையான உப்பு, அப்புறம் பெருங்காயம். கடலை மாவு கேஸ் இல்லையா, அதனால் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கணும். சோம்பு வாசத்துக்கு, பச்சை மிளகாய் 2 பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இஞ்சி கொஞ்சம், பூண்டு 2 தட்டி போட்டிருக்கேன். வேணும்னா சேர்த்துக்கங்க, வேண்டாட்டா ஸ்கிப் பண்ணிடலாம். பொடியாக நறுக்கின வெங்காயம், அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை. நான் அரைக்கீரையை தான் கழுவிட்டு நல்லா ஒரு அரைக்கட்டு அளவுக்கு பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடான எண்ணெயில் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பாக இருக்கும். தண்ணியை தெளித்து அப்படியே பிசைஞ்சுக்கோங்க. அப்புறம் கீரை போண்டா போடுற அளவுக்கு போட்டு பாருங்கள், அந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கணும். அப்புறம் எண்ணெய் காய வச்சுட்டு அதில் போண்டாவாக கிள்ளி போடுங்க. போட்ட உடனே மிக்ஸ் பண்ணி விடாமல் கொஞ்சம் வெந்த பிறகு நல்லா எல்லா பக்கமும் பொன்னிறமாக ஆகிற வரையும் பொரித்து எடுத்தால் சூப்பராக டீ கடை கீரை போண்டா ரெடி. கீரை சாப்பிடாத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள்.